ஹாய் பிரபஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய சேனல் லவ் லெட்டர் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம அப்படியே ஒரு லவ் லெட்டர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அவங்க உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத. ஓகேயா? ஓகே ஓகே கண்டிப்பாக அந்த நபர்கள் ஏதாவது ஒரு சில கோபத்தை உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கோபத்தை காட்டுறாங்க அப்படின்னாலுமே கூட இந்த மனசுக்குள்ளே ஒரு பியூர் லவ் கனெக்ஷனை தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஓகே, ஸோ அது என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீ வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து நீ கொடுத்துட்ருக்க. உண்மைக்கும் என்னென்னா நான் உண்மையில நிறைய காதல் வச்சுருக்கேன். ஸோ நான் உனக்கு கொடுக்குற இந்த ஸ்பேஸை வந்து நீ தப்பாக புரிஞ்சு கொண்டிருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தது எதுக்காக அப்படின்னா, உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்க பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு, அதுலேருந்து பெஸ்ட் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வந்துடணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த விட்டு இந்த ஸ்பேஸை பிடிச்சி கொண்டு அதை நீ ஒரு பிரச்சனையாக க்ரியேட் பண்ணுறியோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் இந்த இடத்துல ஏன் உன்னை விட்டுட்டு விலகுறேன் அப்படின்னா, என்னால் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ தனிப்பட்ட ரீதியாக நீ எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உன்னை விட்டு விலகுறேனே தவிர்த்து வேறு எந்த ரீசனுக்காகவும் கிடையாது. ஆனால் நீ அப்படி நினச்சி கொண்டிருக்கேன்டா, உன்னை ரொம்பவே தனிமையில் விட்டுட்டேன், நீ தனிமையில் உன்னை ஏங்க வச்சுட்டு போயிட்டேன், அல்லது உன் காதில் நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, இது வந்து ஹீலிங் டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்க அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு இது ஒரு தக்க தருணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக வேண்டி நான் உன்னை லவ் பண்ணலை, இல்லை நான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன், இப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நான் உன்னை அக்செப்ட் பண்ணலை அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல இப்போ இருக்க சூழ்நிலைக்கு என்னால் இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. இந்த ஃப்ரீடம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக எனக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் போய் கொண்டிருக்கலாம். இப்போது நீ கேட்குற ஏன் இந்த விஷயம் வந்து பெருசாச்சு, ஏன் எனக்கு ஒரு பதில் சொல்லாமல் போயிட்ட அப்படின்ற மாதிரி. இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் பெருசாச்சு அப்படின்னா, உனக்கும் எனக்கும் ஏன் இவ்வளோ பெரிய இடைவெளி விழுந்திருக்குன்னா, இவ்வளவும் பண்ணது நீ தான். ஏன்னா நான் வெயிட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நீ வெயிட் பண்ணு, நான் இந்த பிரச்சனையை சரிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சேர்றேன் அப்படின்னு சொன்னேன். என்னோடய ஹார்ட் இப்போ ஓகே கிடையாது, என்னோடய மைண்ட் இப்போ ஓகே கிடையாது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். பட் நீ வந்து எதையுமே காது கொடுக்காம உண்ட சைடில் இருக்க பிரச்சனையை மட்டும்தான் நீ கதைச்சி கொண்டு இருந்த. ஸோ எனக்கு எப்படி உன்னை ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் இவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஸ்பேஸில் என்னை நீ தப்பாக எடுக்காத, இந்த காதலை ஹீல் பண்ணுறதுக்கான விஷயமா எடுத்துக்கோ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காதலை ஹீல் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ வரைக்கும் என்னோடய கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை அப்படின்றதையும் நான் சொல்லிக்கொள்வேன். ஏன்னா இப்போ பிரச்சனை ஆகியிருக்கு, இது இவ்வளோ பெரிய விஷயமா க்ரியேட் ஆகியிருக்கு அப்படின்னா இது நீ பண்ண விஷயத்தோட ரிஃப்ளெக்ட் தான். ஓகே, ஸோ அதை நீ வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா உன்னை ஹர்ட் படுத்தணும் அப்படின்றது என்னோட ஒரு துளிகா இதுவும் கிடையாது, எனக்கு ஆசையும் கிடையாது உன்னை ஹர்ட் பண்ணணுமென்ட்டு. ஆனால் நீயா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நீ உன்னையும் காயப்படுத்தி கொண்டு என்னையும் காயப்படுத்துறியோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்காக நான் உன் மேலே காதல் இல்லை அப்படிலாம் இல்லை. சீரியஸ்லி என்னை மன்னிச்சிக்கோ. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் உன்னோட ஃபேஸ் பார்த்து கதைச்சதில்லை, கதைக்கிறேன்னு இல்லை, அல்லது உனக்கான டைமை நான் கொடுக்காம இருக்கேன் அப்படின்றது உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீ இருந்துகிட்ருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே நான் ஏன் இந்த ஸ்பேஸை கொடுத்தேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைகளை சரிப்படுத்திக்கல தான். எனக்கு ஒரே இடத்துல ஒரே விஷயம் எனக்கு பல பக்கம் யோசிக்கிறதுக்கு வரதில்லை. ஏன்னா நானே ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நான் எந்த ஒரு இடத்துலையும் உன்னை ஹர்ட் பண்ண போகிறதும் கிடையாது, உன் காதலை நான் கொச்சப்படுத்த போகிறதும் கிடையாது, உன் காதலை ஒரு அவமானப்படுத்திட்டு நான் மூவ் பண்ணி போகிறதும் கிடையாது. எனக்கு நீ வேணும். ஆனால் இப்போது இந்த நிமிஷத்தில் என்னால் உன் பக்கத்தில் வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் சிக்கிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ வெயிட் ஸ்லோ அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுத்துட்ருக்கேன். இதுக்காக வேண்டி நான் வந்து உன்னை வெறுக்கிறேனோ இல்லை வேண்டான்னு நினைக்கிறேனோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கைக்கு நீ ரொம்பவே முக்கியம். ஏன்னா இருண்டு போன என்னோடய வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சீரியஸ்லி என்னது இது? ஸோ என்னோடய இருண்டு போன வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு பிறகு தான் ஒரு வெளிச்சம் வந்தது, வெளி வந்தது.
ஏன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணி கொண்டேன். ஏன்னா நான் ஆசைப்பட்ட பர்சனும் சரி, என் கூட இருக்க பர்சனும் சரி, அவங்க பாவக்குள்ளே என்னை வச்சுருக்க தான் ட்ரை பண்ணாங்களே ஒழிய, இந்த இடத்துல என் மனசையோ என் காதலையோ யாருமே இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளலை. அப்போது எனக்கு இதிலெல்லாம் இருந்து வெளியே வர்றதுக்கு கிடைச்ச ஒரு பியோர் சோல் தான் நீ. என்னோட கஷ்டமான விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக கிடைச்ச, எனக்காகவே கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு கீ மாதிரி தான் நான் உன்னை பார்க்குறேன். ஏன்னா இந்த கீ உன் வழியாக தான் நான் இந்த பவர்க்குள்ளே இருந்தெல்லாம் வெளியே வந்தேன். என்ன கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு முன்னாடி நான் வெளியே வந்து என்னால் ஒரு மனுஷனாக இருக்க முடியும், என்னாலேயும் ஒரு வாழ்க்கை வாழ முடியும், என்னாலேயும் சுதந்திரமாக இருக்க முடியும், என்னாலேயும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீ பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்வீட் 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 மெமரிஸ் நான் சேமித்தது எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போது ஒரு பதில் சொல்லாமல் உன்னை அப்படியே விட்டுட்டு போகிறது உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு மன கஷ்டத்தை தரும் அப்படின்றத என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. நான் மனசார உன்கிட்ட சாரி கேட்குறேன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீ தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே. நீ இல்லாமல்லாம் என்னால் இருக்க முடியாது. பட் என்னால் இந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த காதலுக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து எடுக்க முடியலை. எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன். ஆனால் இந்த வெயிட்டிங் மூமெண்ட்டை வந்து என்னால் வந்து டக்குன்ட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த வெயிட்டிங் மூமெண்ட் எந்த அளவுக்கு உன்னை காயப்படுத்தியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். உன் ஃபேமிலியும் சரி, உன்னை சுற்றி நிற்கிறவங்ககிட்டையும் சரி, நீ எவ்வளோ அவமானப்பட்டிருப்ப இந்த காதல் மூலமாக அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். என் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு அவமானங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, நிறைய துன்பங்கள் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் நீ என்கிட்ட வந்து வந்து பேசுகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தர மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நான் இன்னும் காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உன்னை காயப்படுத்தி துரத்தி விடல. இந்த இடத்துல நான் அப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னா தான் நம்ம காதலை வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி பர்ஸ்னலி நான் ரொம்ப பெரிய ஒரு சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கேன். என் மனசுக்குள்ளே வந்து நீ தான் என்னோட உயிர் அப்படின்ற மாதிரி அந்த காதல் நான் கொடுத்த வார்த்தை எதுவுமே பொய் கிடையாது. என்ன ஒன்று இப்போ உன் கூட ட்ராவல் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு விஷயந்தான். பட் அந்த மனசுக்குள்ளே இருக்க காதலெல்லாம் இன்னுமே அப்படியே தான் இருக்குது. எனக்கு தெரியல, எனக்கும் டேஸ் போக போக நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணி கொண்டிருக்கு. இதை பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்டும் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் இந்த இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், இதுக்கான ஒரு சொல்யூஷனை தேடணும் அப்படின்றது தான். ஆனால் இப்போ நான் பண்ணுற ஒரு சில விஷயங்களே உன்னையும் காயப்படுத்துதோ அப்படின்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. எனக்கு நீ வேணும், ஆனால் என் கையால் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தான் உன்னை இன்னும் இன்னும் காயப்படுத்துதோ அப்படின்ற மாதிரி நான் இங்கே நிறையவே என்னால் பார்த்து புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஐ எம் ரியலி சாரி. நான் மனசார உன்னை ஹர்ட் பண்ணுறேன், உன்னை வந்து காயப்படுத்துகிறேன். நீ என் பக்கத்தில் நெருங்கி வரும்போதெல்லாம் நான் உன்னை துரத்தி துரத்தி விட்டுறேன். இதுக்கெல்லாமே நான் ரொம்பவே மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்னை நான் ஹீல் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணு, என்னை நான் ஓகே படுத்தி கொள்கிறதுக்கு, என்னால் இந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு. என்ன தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம காதலில் நம்ம பண்ண ஒரு விஷயந்தான், நம்ம பண்ண ஒரு போராட்டம் தான் இப்போது இவ்வளோ பெரிய விஷயமாக வெடிச்சிருக்கு. உனக்கு தெரியாத வெளியில இருந்து பார்க்கும்போது உனக்கு ரொம்ப ஈஸி மாதிரி இருக்குது. பட் இந்த ஃபேமிலியை சார்ந்தவர்களும் இந்த காதலை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தான் தெரியுது. இந்த இடத்துல நான் உனக்காக தனியாக சப்போர்ட் பண்ணுறேன் அவங்கக்கிட்ட. பட் நீ எனக்கு ஒவ்வொரு சில விடாப்பிடித்தனமாக அடம் பிடிக்கிற போதும், இல்லை நீ ஒரு சில விஷயத்துக்காக போராடும் போதும் எனக்கு கோபம் வருது. அந்த இடத்துல ஒரு உண்மையான காதலை என்னால் வெளிக்காட்ட முடியலை. இதுதான் உண்மை. என்னால் மற்றவங்களுக்காக உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது, உனக்காக மற்றவங்களையும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. எனக்கு அவங்களும் வேணும், நீயும் வேணும். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது ஒரு கல்லாட்டம் மாதிரி நான் விளையாண்டு கொண்டிருக்கேன். உங்ககிட்ட கதைக்கிறது அவங்களுக்கும் தெரியக்கூடாது, அவங்கக்கிட்ட கதைக்கிறது உனக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது இன்னுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளக்கூடியது மாதிரி இருக்குது. என் லைஃப்பை விட்டு நான் ஃபுல்லாகவே வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் என்னை லாக் பண்ணிடுது. என் மனசாட்சி எனக்கு உறுத்துது. நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எப்படி நான் வெளியே வருவேன், அது அவங்களுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலுமே இந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்தால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் இதெல்லாமே சரிப்படுத்திட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு. எனக்கு தேவை இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஆனால் நீ எனக்கு கொடுக்குற ஒரு குடைச்சல் இருக்குது தெரியுமோ, அதில் தான் எனக்கு தோணுது, ஓகே இந்த காதலை எப்படியோ விட்டுட்டு வெளியே போயிடலாம். நமக்கு ஒரு நல்ல மெமரிஸ் இருக்குது, அற்புதமான ஒரு மெமரிஸ் இருக்குது உன் கூட ட்ராவல் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மெமரிஸை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் எந்த லைஃப்பை பார்த்துக்கொண்டு ஏன் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் வந்து அவ்வளோ அடிவாங்க. ஒரு சில சமயம் எனக்கே தோணுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை நான் பிடிச்சி வைக்கணுமா? இவ்வளோ கஷ்டப்படுத்தி என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை உன்கிட்ட சொல்லணுமா? அப்படின்ற மாதிரி. உனக்கு தெரியாதா? நீ என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமல்ல. அப்போ நான் என்ன சிச்சுவேஷன்ஸில் இருக்கேன், என்ன மாதிரி இருக்கேன் அப்படின்றதையும் நீ புரிஞ்சு கொள்ளணும் தானே இந்த இடத்துல. ஸோ நீ எல்லா சந்தர்ப்பத்திலேயும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. அந்த இடத்துல என்னை பற்றி கொஞ்சம் நீ யோசிச்சு பார்க்குறியா? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கேன்ட்டு. எனக்கு இப்போ மணி ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. இந்த காதல் மட்டும் கிடையாது. இப்போ எல்லா சைடும் எனக்கு ப்ரெஷர் ஆகும்போது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமே அப்படின்னு தோணுது. என்னத்துக்காக நான் இந்த இடத்துல வந்து உனக்காக நான் நியாயப்படுத்தி கொண்டு நிற்கணும்? நீயும் புரிஞ்சு கொள்றல்ல. அப்படிங்கும்போது தான் நான் எனக்கும் நடுவுல இந்த கேப்பை விட்டுட்டு நான் போய் ஒதுங்கி நிற்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயம் நீ சொன்னா புரிஞ்சு கொள்றல்ல. புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலையிலேயும் நீ இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, எவ்வளோ எப்படி இருக்குன்னு அப்படின்றது எனக்கு தெரியும். அது எந்த விதத்தில் உன்கிட்ட ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. எனக்கு நல்லா தெரியுது உனக்கும் எனக்கும் நடுவில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழுந்திருக்கு அப்படின்றது. ஆனால் நீ என்னை தப்பாக புரிஞ்சு கொண்டு தான் இப்போ வரைக்கும் என்னை கேவலப்படுத்துகிற. ஏதோ நான் ஸ்டெப் எடுக்காத மாதிரி, ஏதோ இந்த விஷயத்தில் நான் தான் ஒரு குற்றவாளி மாதிரியும் நீ என்னை நிறுத்திட்டு போயிடுற. ஆனால் உனக்கு சீரியஸாக என்னை சுற்றி அவ்வளோ பிரச்சனை போய் கொண்டிருக்கு அப்படின்றத உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் ஒரு கூண்டு கிளி மாதிரி இருக்கேன். இந்த இடத்துல என்னால் தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாது. என் ஆசைக்கு இணங்க நான் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க முடியாது. நீ நினைக்கிறியா என் அம்மா இதுக்கு ஓகே சொல்லுவாங்க, இல்லை என் ஃபேமிலி சார்ந்தவங்க இது ஓகேன்னு விட்டுருவாங்கன்ட்டு? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நான் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து உன்னை காயப்படுத்தியிருக்கும் அப்படின்றத நான் ஒத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த காயம் வந்து உன்னை ரொம்பவே ஹெவியாக பாதிச்சிருக்கும். ஸோ அதனால நீ கதைக்காமல் இருக்க, கோவமா இருக்க அப்படின்றதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கதைக்க வந்தேன்னு வையேன், திரும்ப நீ என்னை திரும்பி பார்க்காத தூரத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பயம்னால மட்டும்தான் நான் உன்கிட்ட வரதில்லை. நீ நினைக்கலாம் நான் அந்த கல்யாணம் நின்று போச்சு, உன் கூட இருந்த அந்த ப்ராமிஸை நான் உடைச்சிட்டேன், நான் தான் ஒரு குற்றவாளி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஆனால் உண்மைக்குமே எதுக்குமே நான் காரணம் கிடையாது. உன் மேலே நான் வச்சிருக்க அந்த காதல் இன்னும் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. தயவு செஞ்சு இதை நீ புரிஞ்சுக்கோ. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உன்னை என்ன பண்ணி, என்ன சொல்லி என் பக்கம் இழுக்கிறது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில. இந்த சைட்லேருந்து வாயை மூடிக்கொண்டு நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த உனக்கு தெரியாமலே தேடி தேடி நான் பார்க்குறேன். உனக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு தோணுது நான் உன்னை பற்றி கவலைப்படுறேன்னு இல்லை, உன்னை பற்றி தேடுறேன்னு இல்லை, உன்னை பற்றி யோசிக்கிறேன்னு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னு, நீ என்ன பண்ணுற, நீ என்ன செய்கிற அப்படின்றதுல தான் என்னோட முழு கவனமும் இருக்குது. உனக்கு தெரியாது நீ நான் நினைக்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்து கொண்டே இருக்கேன் நீ என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு. எனக்குமே தெரியல இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரிப்படுத்தி உன்கிட்ட வந்து சேர்றது அப்படின்னு. ஒரு சில நேரம் எனக்கே என்னோட சுயம் இல்லாத போகிற மாதிரி விளங்குது. நான் ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி இன்னொரு மனநிலையில் நான் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் இன்னும் வருத்தத்தை தரக்கூடிய மாதிரி இருக்குது. இதை நான் இப்போ யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் நான் ரொம்ப ஈஸியாக வந்து நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன், என் மனசை திறந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அப்போது எனக்கு ஒரு நிம்மதி இருந்தது இந்த காதலில், ஒரு சந்தோஷம் இருந்தது. நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நீ என் பக்கத்துலேயும் இல்லை. இந்த பிரச்சனை அவ்வளவுமே நான் தனியாக ஃபேஸ் பண்ணுறேன். அப்படிங்கக்க நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பேன், யார்கிட்ட இந்த பிரச்சனையை ஷேர் பண்ணுவேன்? அப்போ இந்த இடத்துல நான் தனியாக இருக்கிறேன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன், ஒன்று நினச்சி ஏங்கி கொண்டிருக்கேன். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சமாவது ட்ரை பண்ணு. கண்டிப்பாக உனக்கு கொடுத்த ப்ராமிஸை உடைச்சிட்டு இருக்கணுன்ற ஒரு அவசியம் கூட எனக்கு இல்லை. என் மனசார நான் ஒரு நிமிஷம் கூட நான் அப்படி நினைக்க கிடையாது. ஸோ இந்த இடத்துல வெயிட் அப்படின்ற ஒரு விஷயத்த தவிர என் சைடில் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கேன் அப்படின்றத ஓப்பனாக உன்கிட்ட வந்து என்னால் சொல்ல முடியலை. சொல்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நான் இந்த விஷயத்த ஓப்பனாக நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்னு வையேன், கண்டிப்பாக நீ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என்னை கேவலமாக நீ பார்ப்ப. நீ இப்படிப்பட்டவளா, இப்படிப்பட்டவனா அப்படின்னு என்னை ரொம்ப சீப்பாக நினச்சிருவேன். ஆனால் இந்த விஷயத்த ஷேர் பண்ணாமலும் இருக்க முடியல. நீ ஒவ்வொரு தடவை என்கிட்ட வந்து பேசும்போதும், என்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்லும்போதும், நீ கெஞ்சும் போதும் எனக்கு கவலையாக இருக்குது. எப்படியாவது இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு. ஆனால் என் மனசுக்குள்ளே அந்த தைரியம் வர மாட்டேங்குது, இதை எப்படி ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு சில விஷயம் நான் நினைக்கிறேன், இது காதலை பொறுத்து
இப்போ என்னால் நீ பாதிச்சிடக்கூடாது, என்னால் என் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, ஸோ நான் தான் இப்படி சிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுனாலே இந்த இடத்துல நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன். ஸோ நான் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் உண்மையில காதல் இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்த வாழ்க்கையை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? இந்த காதலுக்காக நான் எவ்வளோ கனவு கண்டிருக்கேன்னு தெரியுமோ? தனிப்பட்ட ரீதியாக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். இதை சரி பண்ணி எப்படியாவது சம்மதிக்க வச்சு எப்படியாவது இதை கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும், இதை அடுத்த கட்டம் நகர்த்தணும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடணும் தனிப்பட்ட ரீதியாக அப்படின்னு. ஆனால் போக 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 சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக தான் போய் கொண்டிருக்கே தவிர இது ஒரு சீரான விஷயமா மாறுற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. உனக்கு தெரியல நீ என்ன நினைக்கிறேன்னா, அந்த காதலுக்காக நான் ஸ்டெப் எடுக்கிறேன்ல அல்லது யோசிக்கிறேன்ல, கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் இருக்கேன். எனக்கு என்ன அப்படின்னு நான் ஏதோ கர்வத்தில் இருக்கிற மாதிரியே நீ என்னை பார்க்குற. ஆனால் நான் கர்வத்துலலாம் கிடையாது. உண்மைக்காகவே நீ இல்லாமல் இருக்கும்போது நான் உன்னை நிறைய மிஸ் பண்ணுறேன். அதை எப்படி வார்த்தையால் சொல்கிறது அப்படின்னது எனக்கு தெரியல. எனக்கு நிறைய தடவை நானுமே யோசிச்சிருக்கேன். நீ இப்படி எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறத வந்து ஓகே நம்ம இதை விட்டுட்டு ஓடிடலாம், பிளாக் பண்ணிட்டு ஓடிடலாம், தள்ளி ஓடிடலாம் அப்படின்னு. ஆனால் எங்கோ ஒரு இடத்துல வந்து திருப்பவும் உன்னோட ஞாபகங்கள் வருது. அப்படியே சேம் டைம் நான் உன்னை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், உங்கள் நபர்கள் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னாலுமே கூட இந்த இடத்துல இருந்து இந்த நபர்கள் உங்களையே யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கா. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த நபர்கள் சிக்கி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இவங்களோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணவும் முடியலை, ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடவும் முடியலை. ஏன்னா இந்த நபர்கள் பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கலாம், அல்லது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமலே இந்த நபர்கள் சிக்கி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என் பக்கத்தில் இல்லை அப்படின்னாலுமே நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கேன், நெருங்க முடியாத தூரத்தில் நான் இருந்தாலுமே கூட ஞாபகங்கள் மொத்தமாக உன்னை தான் சுற்றி வந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த காதலை பொறுத்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில. உன் கூட நான் வாழறது இந்த வாழ்க்கை. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையை எப்படியாவது சரிப்படுத்த பார்க்குறேன். தயவு செஞ்சு நீ மனசு விட்டுறாத. எனக்கு என்னமோ நீ என்னை பார்க்கும்போது நான் ஒரு ஏமாத்துக்காரன், ஒரு துரோகம் பண்ணவன் அப்படின்னு பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியுது ஏதோ ஒரு இடத்துல நீயும் என்னை பார்த்து கொண்டிருக்க. நீ என்ன தான் கோவமாக இருக்க, பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட நீயும் என்னை பார்த்து கொண்டிருக்க அப்படின்றத நான் உணர்றேன். நீ என்னை பார்த்துட்ருக்க மாதிரியே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன் அப்படின்றத நான் உன்னை கவனிக்கிறேன். நான் கவனிக்காமலாம் கிடையாது. நீ என்னை பார்க்குற அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியும். இருந்தாலுமே என்னால் வந்து நீ நீ இல்லை இதுதான் என் பிரச்சனை அப்படின்றத என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா நான் சொன்னேன் அப்படின்னா இன்னுமே இந்த காதல் வந்து மிகப்பெரிய பிரிவாகும். இந்த மிகப்பெரிய பிரிவு அப்படின்றது உன்னையும் என்னையும் திரும்ப இந்த வாழ்க்கையில் கூடாத மாதிரி ஆக்கிடும். நான் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நீ அந்த முகத்தில் கூட முழிக்காமல் அப்படியே போயிடுவேன். அது உண்மை. எனக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா நான் பண்ண விஷயம் அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. நான் பண்ணது உனக்கு துரோகம் பண்ணக்கூடிய மாதிரி தான். ஆனால் இப்போ நான் அதுக்கான மன்னிப்பு கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன். சில சமயம் நினைக்கிறேன், இது அவ்வளோ ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு நமக்குள்ளே பிரச்சனையே கிடையாதல்ல. அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் மனசை திறந்து எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற தைரியம் வருதில்ல. ஏன்னா ஏற்கனவே நீ என்ன ஒரு குற்றவாளி, ஒரு துரோகி, ஒரு ஏமாத்துக்காரி இப்படி பார்க்குற இந்த சுச்சுவேஷன்ஸில் நான் எப்படி வந்து சொல்லுவேன்? இவ்வளோ பெரிய பிரச்சனையாக நான் எப்படி சொல்லுவேன் உன்கிட்ட? ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும், நான் இந்த பிரச்சனையை உன்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி கொண்டேன் அப்படின்னா நீ இதுக்கு ஒரு தீர்வு காட்டுவேன் அப்படின்றது. ஆனால் இருந்தாலுமே என் மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. இந்த விஷயத்த சொல்லி நான் உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. நான் எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிட்டு உன் பக்கத்தில் வர பார்க்குறேன். அதுக்காக வேண்டி என்னை வெறுத்துடாத அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே. ஸோ உங்கள் நபர்களோட மனசில் இந்த கில்ட் ஃபீலிங் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டு அதை சொல்லவும் முடியாமல் அவங்க கூட வந்து சேரவும் முடியாமல் இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயம் அவங்ககிட்ட கேட்கும்போதும் பேச போகும்போதும் அது கொஞ்சம் அவங்க அந்த கோபத்தை உங்கள்கிட்ட மேலே காட்டிட்டு இன்னுமே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்கள் நபர்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதையும் பண்ணலாம். இன்னும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.